ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 முந்திரி, காஷ்மீரி சில்லி ஒரு 4 இல்லைனா 5 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் குடமிளகாயும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி, முந்திரி, காஷ்மீரி சில்லி 3யும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசமும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கிடையில் ஸ்வீட் கார்னை நீங்கள் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தோசைக்கல் வச்சு நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக தோசை ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் செவந்து போயிடும். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தோசையை சன்னமாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. அந்த தக்காளி இதெல்லாம் வதக்கினது எல்லாத்தையும் எடுத்து இதில் வச்சு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுலேயே நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச குடமிளகாய் கொஞ்சம், அது அப்புறம் ஸ்வீட் கார்னு வேக வச்ச ஸ்வீட் கார்னு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா அதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உள்ள கிரேவி நிறையா பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சென்டரில் மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபுல்லாக வச்சா தான் பிடிக்கும். ஸோ அது நல்லா ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நல்லா தூவுனிங்கன்னா இப்போ அடியில் நல்லா மொறுன்னு ஆகிட்ருக்கும். நல்லா நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இல்லை எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அடியில் நல்லா வெந்திருக்கும், மொறுன்னு நல்லா ஆயிருக்கும். இப்போ இந்த டைம் இதை அப்படியே திருப்பி போட தேவையில்லை. 3ஆக அப்படியே மடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.